அதாவது ஆமா கட்டேறும் பெருமாளாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காத்ததினாலே மையானங்காத்ததினாலே ஆமா ஆசான முத்து என்று கட்டை ஏறியதினாலே கட்டேறும் பெருமாளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா கதையை நாமளை படிக்க சொல்லி இருக்கிறார்கள் அதையினால் ஆமா அதாவது என்னையா இதுக்கு முன்பாக ஆமா எத்தனையோ கலைஞர்கள் வந்து ஆமா ஐயாவுடைய வரலாறை வில்லிசையாக படித்திருக்கலாம் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் அதனால் ஆமா நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் வில்லுக்காரங்களோ மகடக்காரங்களோ ஆமா யாரா இருந்தாலும் ஐயா கதையை படிச்சிருக்க தானே செய்யணும் படிச்சிருப்பாங்க அதனால் ஆமா நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆமா தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து வெளிப்படுத்த ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம் ஹரிச்சந்திரம் மன்னன் கதைகள் வாடே சந்திரமன்னன் கதைகள் வாடே எனக்கு அருள்முடிவாய்களை புரிய வேணும் அம்மா தாயே வரையோ ஐயம்மா பெருமாளோட கதைகள் வாடு கலைமகளே அருள் மூடி நாட்டிலையோ நல்ல நாடு அவளர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்தெண்டல் வீசும் நாடு மஞ்சள் பூங்கும் நாடு ஆட்சி மலரும் நாடு அறிக்கை நல்ல பிளாமராமோ வளர்ந்து வங்கி ஜெயிக்கும் நாடு பரப்பு எல்லாம் முத்தூரீரோ அங்க வாய்த்ததொரு நாடு அயோத்திமாம் பட்டணத்தை நாட்டிலேயும் நல்ல நாடு ஆமா நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை ஒளியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு மஞ்சள் பூக்கும் நாடு ஆமா இருவாட்சி மலரக்கூடிய நாடு அதாவது ஆமா கதிர்தாள் அறுத்து வர மறுதால் பயிராகும் கட்டுக்களம் நெல் காணும் கதிர் உழக்கு நெல் விளையும் யானை கட்டி போரடிக்கும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது தென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் ஏற்றல் ஒரு ஆடதுவாம் மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூ விளையும் அது என்னையா மாதம் 3 பூ மழை பொழியும்னா என்ன அந்த காலத்துல அதாவது ஒரு மாசத்துக்கு 3 மழை பெஞ்சிருக்கு சரி வருஷத்துக்கு 3 பூ விளைஞ்சிருக்கு சரி இப்ப எல்லாம் ஒரே நாள் மழை பெய்யுது ஆமா அந்த ஒரே நாள் மழையில எல்லா குளமும் பெருகுது எல்லா ஊரும் வெள்ளத்துல போகுது வெள்ளம் வந்தா 6000 வரலன்னா 1000 அப்படிதானம்மா அப்படி கிடையாதியா அத நம்ம பேசக்கூடாதியா அப்படி இல்லம்மா நம்ம ஐயாவுக்கு தான் பேசணும் அரசியல் பேசலாமா ஆமா சொன்னேன் ஆமா என்ன போன தடவை வெள்ளம் வராத ஊர்லயே 6000 கிடைச்சிச்சு இல்ல ஆமா எனக்கு தெரிஞ்சு இது திருநெல்வேலி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா
தூத்துக்குடி அங்க இங்கேயும் 6000 தானே. ஆமா. ஆனால் ஆமா நாடு நாடு என்றால் நாடு என்றால் அது எந்த நாடு? அது எந்த நாடு? மாதம் 3 மழை பொழியும், வருடம் 3 பூவிளையும், வருடம் 3 பூவிளையும், வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நன்னகரம், வாழ வைக்கக்கூடிய நன்னகரம், ஆதியிலே கோசலா நாடு என்று சொல்லப்பட்ட மணிகடை 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்ட நாடு, அதிபதியாகப்பட்ட நாடு அயோத்தி மாம்பட்டணம். அயோத்தி மாம்பட்டணம். அந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே அயோத்தி மாம்பட்டணத்திலே யார் ஆண்டு வருகின்றார்? யாரை ஆண்டு வருகின்றார்? அதாவது ஆமா யார் ஆண்டு வாரா? யாரையா? சூரிய குல பரம்பரையிலே உதித்த திருச்செங்கு மகாராஜன் பெற்ற மகன் அயோத்தி மாம்பட்டணத்திலே ஹரிச்சந்திர மன்னன் ஆண்டு வருகின்றார். ஹரிச்சந்திர மன்னன் ஆண்டு வருகின்றார். அப்படி ஹரிச்சந்திர மன்னன் ஆண்டு வரும்போது ஹரிச்சந்திர மன்னனுக்கும் கண்ணம்மாபுரி என்று சொல்லப்பட்ட நாட்டை சார்ந்த மன்னனுடைய மகள் சந்திரமதிக்கும் அதாவது என்னையா ஹரிச்சந்திர மன்னன் அயோத்தியிலே வாழ்ந்து வரும்போது சந்திரமதியுடைய தந்தையார் ஆமா சுயவரத்தை அறிவித்தார். எப்படி சுயவரம்? ஏன்னா ஆமா அதுக்கு முன்னாடியே நிறைய கதை இருக்கு. சந்திரமதியை மணமுடிக்கணும்னு சொன்னா சந்திரமதி பிறக்கும் போதே கழுத்துல மாங்கல்யத்தோடு பிறந்தவள். ஆமா அதாவது என்னையா அந்த மாங்கல்யம் ஆமா அவளை தவிர அவருடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால் ஆமா அந்த மாங்கல்யம் யார் கண்ணுக்கு தெரிகின்றதோ அவருக்கு ஆமா மகளை மணமுடித்து தருவேன் என்று சுயம்பரம் அறிவித்தார். அதே மாதிரி அயோத்தி நாட்டை சார்ந்த அழகு ஹரிச்சந்திர மன்னன் சுயம்பரத்திலே மாங்கல்யத்தை பார்த்து சொல்ல உடனே ஹரிச்சந்திர மன்னனுக்கும் அந்த சந்திரமதி பெண்ணாளுக்கும் திருமணம் முடித்து அயோத்தி மாம்பட்டணத்திலே ஹரிச்சந்திர மன்னனும் அழகு சந்திரமதி பெண்கொடியாளும் அவர்கள் எப்படி ஆண்டு வருகிறார்கள்? எப்படி ஆண்டு வருகிறாள்? எப்படி ஆண்டு வராரு? ஹரிச்சந்திர மன்னனும் சந்திரமதி பெண்கொடியாலும் கணவனும் மனைவியுமாக மன்னவரும் தேவியுமாக மனமுடனே ஆண்டு வருகிறார்கள். யாரு? ஹரிச்சந்திர மன்னனும் காந்திமதி சந்திரமதி பெண்கொடியாலும். காந்திமதி எங்க இருந்து வந்தா? காந்திமதி நெல்லையப்பர் கோயில் எல்லாம் இருக்கா? ஆகையினால் அப்படி இருவேர்களும் ஆண்டு வரும்போது நகமும் சதையும் போல நாரும் போல ஆண்டு வருகிறார்கள். எள்ளும் எண்ணெயும் போல இணை விரியாமல் ஆண்டு வருகிறார்கள். ஈசகனும் கிளியும் போல கீர்த்தியோடு ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும்போது ஹரிச்சந்திர மன்னன் எப்படி ஆண்டு வாரா? தருமத்தோடு அறவழி போறவர்க்கு கண்ணீர் பந்தல் கட்டி வைவழி போறவர்க்கு வாங்கி நாட்டி வைஆலயங்கள் அக்கறையோ ஹரிச்சந்திர மன்னன் அவன் ஆறு கால பூஜை தாயில்லாத குழந்தைகளே பால்மடமும் கட்டி வை
அந்த பட்டணத்தை ஹரிச்சந்திர மன்னன் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அப்படியே ஆண்டு வாரம். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? அது என்னையா அசையாத மணின்னு நான் தான் வாங்கிட்டு கேட்கணும். அப்படியா? ஆமா. இல்ல ஆறில் ஒரு கடமை வாங்கினா என்ன சொல்லு பாப்போம். ஆறில் ஒரு கடமை வாங்கி அப்படின்னு சொன்னா 6 பேர்ட்ட கடன் வாங்கணும். சரி, 6 பேர்ட்ட கடன் வாங்கி அது 7வது ஆள்கிட்ட கூட கொஞ்சம் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடணும். அது புத்தி எப்படி போகுது பத்தியா? ஐயா உழைச்சி சம்பாதிக்கணும் இல்ல. ஆமா, கடன் வாங்கி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடிடணுமா? அப்படிலாம் இல்ல. அப்ப உன்னை நம்பி கடன் கொடுத்த அத்தனை பேரும் தெருல போனோம். உழைச்சாலாம் முன்னேற முடியாது. யாரு சொன்னா? அடுத்தவங்க உழைப்பு புடுங்கினா தான் முன்னேற முடியும். அது ஒரு காலம் கிடையாதுமா. அப்படித்தான் ஐயா இப்ப போய்கிட்டு இருக்கு. என்ன செய்ய முன்னேற? அப்ப அதான் நீ அப்படித்தான் உழைச்சிட்டு இருக்கியோ? என்னையும் அப்படி சொல்லாதையா. ஊருக்கு கத்துதேன் கால்னு. என்னது எதுக்கு கால்னு கத்துத? என்ன செய்ய, துட்டு வேணும்ல. அதான பார்த்தேன். ஆமா, அதனால் ஆமா. ஆறில் ஒரு கடமை வாங்கி அப்படின்னா அப்படின்னு சொன்னா எந்த பொருளா இருந்தாலும் 6 பங்கா இருப்பான். எந்த பொருளா இருந்தாலும் 6 பங்கா பிரிச்சிடணும். வரக்கூடிய வரவு எதுவா இருந்தாலும் 6 பங்கா பிரிச்சு, அதுல ஒரு பங்கு தான் அரண்மனைக்கு. அதுவும் எதுக்காக? நாட்டுல பஞ்சம் பட்னின்னு வந்தா அது மக்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்க. ஆமா, மன்னர்னா அப்படியெல்லாம் மன்னர் இருக்கணும். ஆமா, நமக்கு தான் ஓனர் வச்சிருக்காரு. ஏமா பொங்கப்படி கொடுக்க மாட்டேக்காரு, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்க மாட்டேக்காரு. ஓனர் கூட பிறந்தவளுக்கு பொங்கப்படி கொடுப்பாரு. நம்மகிட்ட இருந்து புடுங்கி திங்காரு. என்ன செய்ய? உங்களுக்கு பொங்கப்படி கொடுக்க நாங்க புல்லு பிடிக்கும். அது சரிதான். ஆமா, அது சரி, அப்படித்தான் ஐயா. ஆனால் ஆமா, உங்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. செஞ்சும் செய்யலன்னு சொல்ல போறீங்க. ஆமா, அதனால் அது செய்யாமலே இருந்துருங்க. செய்யாமலே அந்த பேர் வாங்கிடலாம்லாமா? ஆசீர்வாதம். ஆமா, ஆமா. எந்த அக்கா தங்கச்சியாவது ஆமா வீட்டுக்காரர் அதை போய் ஒரு 500 ரூபாய் பொங்கலுக்கு வாங்கிட்டு வானா, ஆமா, நேரா தம்பி கிட்ட வந்து என்ன கேட்பாங்க? என்ன தம்பி? என்னையா? அதாவது என்ன தம்பி, என்ன போன வருஷம் கொடுத்தல்ல? ஆமா, அதே மாதிரி 100 ரூபாய் குறையாம கூட 100 ரூபாய் வச்சு கொடு. ஆமா, என் வீட்டுக்காரரு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமா, என்ன இவ வச்சிருப்பா 5000. ஆமா, இந்த 500 ரூபாய் அண்ணன் இருந்து வாங்கிட்டு போனாதான் அவளுக்கு பொங்கல் கொண்டாடின மாதிரி இருக்கும்ல. என்ன செய்ய? அந்த 500 ரூபாய் கொடுத்ததுக்கு வீட்டுக்காரிட்ட நாங்க படுற பேச்சு தெரியாது. நாளைக்கு உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க கேளுங்க. அதுக்கு தான் எனக்கு கஷ்டப்படலாமா? ஆமா, உங்களுக்கு கொடுத்து முடியாம இருக்க போய் தான் அண்ணன் நம்பி இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க போறேன். அப்படியா? ஆமா, அவங்களால நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. குழந்தையா இருக்க வீட்டுல பொண்ணு எடுங்க. குழந்தையா இருக்க வீட்டுல எடுக்கலாம், பிரச்சனை இல்ல. அப்பதான் குழந்தையால ஒரு குழந்தையால குடத்துலயும், ஒரு குழந்தையால பக்கப்பாட்டுலயும், ஒரு குழந்தையால கட்டையிலையும் தாளத்திலையும் 6 குழந்தையால வச்சு அடிச்சேன்னா இன்னைக்கு ஒண்ணு நீ கொடி கட்டி பறக்கலாம். ஒரு நைட்டுக்கு 50,000 தான். ஆமா, ஆமா. யாரையா? ஹரிச்சந்திர மன்னர் ஆலயங்கள் அத்தனைக்கும் 6 கால பூஜை நடத்தி சாலை வழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைத்தார். தாயில்லாத குழந்தைகளுக்கு தானே பால் மடத்தை கட்டி வைத்து ஹரிச்சந்திர மன்னர் ஆண்டு வரும்போது ஹரிச்சந்திர மன்னருக்கும் சந்திரமதி பெண்கொடியாளுக்கும் மனமுடிந்த 3வது வருடம். அந்த சந்திரமதி பெண்கொடியாள் எப்படி இருக்கின்றார்? அன்று முதல் குள்ளிமாற அகிலையாள் சூழானாள் உரறிய ஒரு மாறோ அரிய 40 சுந்தரமாரி மாறி
எவ்வளவு நாள் ஆச்சு. பரதநாட்டியத்தை பாத்தியா ஆகையினால் எப்படி வருது பாத்தியா ஸ்டெப் வரும்ல. தக்கத்தை தக்கத்தா தோசையை பரட்டு சப்பாத்தியை பரட்டு. ஹரிச்சந்திர மன்னன் ஆமா மனைவி மனைவி அந்த சந்திரமதி பெண்குலத்துல அறவயிறு பூரணம்னா என்ன? 5வது மாசம் அம்மா வயிற்றுக்குள்ள ஆமா தங்க கட்டி கிடக்கு. 5வது மாசம் ஆமா என்னத்தான் வெளியே தெரியக்கூடாதுன்னு நாம இழுத்து 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 ஏழைய போட்டு துண்டா போட்டு மூடுனாலும் 5 மாச பிள்ளை அரை பிள்ளை கிளீனா ஐயா காட்டி கொடுத்துருவாரு. கிளீனா வெளியே வயிறு தெரிஞ்சிடும். காட்டி கொடுத்துருவாடி. ஆமா ஒரு வயிறு ஒரு தினுசா இருக்கு. இவ வேற இழுத்து இழுத்து மூடுதா. என்ன கதையா இருக்குமோ தெரியலையே. கல்யாணமும் வேற முடியல. கல்யாணம் முடியலங்க. நீ கல்யாணம் முடிக்காம அந்த காலத்துல 5 மாசமா இருந்துட்டு அந்த அம்மா உயிரோட இருக்கு. அதத்தான் சொல்லுங்க. ஆனால் ஆமா ஆகையினால் பார்த்தார் ஹரிச்சந்திர மன்னன். ஹரிச்சந்திர மன்னன் மனைவி அந்த சந்திரமதி பெண்குடியார். அந்த சந்திரமதி பெண்கு அப்படிதான் 5வது மாதத்திலே அறவயிறு பூரணமா. உனக்கு பொறாம. 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம். அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுமா. சேலை நகண்டிடுமா. நம்ம 7வது மாதத்துல இடைச்சேலை நகழுதுன்னா என்ன? 7வது மாசம் எவ்வளவு பெரிய சேலையா இருந்தாலும் சரி சரி அத நம்ம எத்தனை சுத்தினாலும் சரி சரி இடையில நிக்காது. ஏன் நிக்காது? வலிக்கிட்டு போகும். வலிக்கிட்டு எதுக்கு வலிக்கிட்டு போகுது? ஏன்னா வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கு. அப்படி இல்லம்மா. ஆமா 7வது மாசம் போது வயிறு ஒரு முக்காவாசி பெருசாயிரும். முக்காவாசி ஆமா முக்காவாசி பிள்ளை பெருசாயிரும். ஆமா வயிற்றுல பாவடையை இறுக்கி கட்ட முடியாது. இறுக்கி கட்டினாதானே சேலை கொசுவத்தை சொருவ முடியும். அப்படி சொருவ வேண்டாங்கிறதுக்கு தான் நாங்க இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? அங்கி சிவனணிந்த பெருமாள் அங்கிக்குள்ள மாதிரி. எதுக்கு என்னதுமா? அதுக்கு பேர் தான் சுடிதார். சுடிதார் தார் அது தார் போட்ட தூக்கும். நீ சுடிதார போட்டுக்கிட்டு ஹைக்ரௌண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள போ. அது நிறைய அனுபவம் இருக்கியா? நர்ஸ் உன்னை செந்தமிழ்ல பேசுவாங்க. அர்த்தம் பேசுவாங்க. ஆமா 7வது மாதத்துல இடைச்சேலை நகண்டிடுமா. இடைச்சேலை நகண்டிடுமா. 8வது மாதத்துல கட்டமண்ண பெட்டு திம்பா. கட்டமண்ண பெட்டு திம்பா. என்னம்மா? என்ன? அது அரண்மனையில பிறந்தாலும் சரி. ஆமா இல்லன்னா ஆண்டியோட பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஆண்டிக்கு பொண்டாட்டியா? ஆண்டி ஓ ஆண்டியா? ஆமா ஆண்டியா? அது நீ ஆண்டி ஆயிட்டல்ல அதான் அதுலயே இருக்க. என்ன அப்புறம் என்னைக்கா இருந்தாலுமே இளவட்டமாவா இருக்க முடியும்? ஒரு நாள் ஆண்டி ஆகணும், ஒரு நாள் பாட்டி ஆகணும், ஒரு நாள் டாட்டா போடணும். என்ன செய்ய? ஆமா 8வது மாதத்திலே கட்டமண்ண பிட்டு திங்க. எங்கும் 16 யாருமே கிடையாது. கட்டமண்ண பிட்டு திங்கானா என்னம்மா? கட்டமண்ண பிட்டு திம்பான்னு சொன்னா அதாவது நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்கா அப்படி பொதுவுல போடக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி போடணும். ஏன் பொண்டாட்டி மாசமா தம்பிக்கு சிரிப்ப பாரு. ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கா அவளுக்கு ஆசையா கொஞ்சம் பண்டை வாங்கி கொடுப்போம் அப்படின்னா அல்வா பால்கோவா அந்த முட்டாயி இந்த முட்டாயி சீனி முட்டாயி சக்கரை முட்டாயி. அது என்ன சீனி முட்டாயி சக்கரை முட்டாய்? சக்கரை சீத்தை சொல்லுவாங்க தெரியுமா? குண்டு குண்டா இருக்கும். அது பேர் சக்கரை சொல்லுவாங்க. அந்த முட்டாயி எத்தனை முட்டாயை வாங்கி கொண்டு அந்த புருஷன் கொண்டு பொண்டாட்டி கொடுத்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு ருசியா தெரியாது. யார் வாங்கி கொடுக்கணும்? மச்சான் வாங்கி கொடுக்கணும். அதான பார்த்தேன். அப்ப எதுமா ருசியா தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு ருசியா தெரியாது. அது எல்லாம் நாங்க ஓரமா வச்சிருவோம். ஓரமா வச்சிட்டு வீட்டுக்கு பின்னாடி போவோம். கட்டமண்ணு செவுரு சீம ஓடு செங்காந்துண்டு கறிக்கட்டை மொகரக்கட்டை. என்ன செய்ய என் மொகரக்கட்டை அப்படி ஆகி போச்சு. கறிக்கட்டையும் சாப்பிடுவாங்களாமா? அதுதானே சொல்றாங்க. அந்த கண்ணாடி போட்டிருக்க பாப்பாவை குச்சி அந்த கண்ணாடி போட்டிருக்க பொம்பளைய கூட்டிட்டு வர வேண்டாம். பெருசா இருக்கா ரொம்ப கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தா போட்டு கூட்டுவாங்களா அண்ணன் அப்படிங்காங்க. ஆமா யாரும் அப்படி சொல்லல. அப்படியா? ஆமா மறைக்காத பத்தியா? ஆமா இது என் சம்பளத்தை குறைச்செல்லாம் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கறிக்கட்டையை சாப்பிடுவாங்களா? கறிக்கட்டைய சாப்பிட்டுட்டு தான் கட்டக்காரரை பாரு. அவருக்கு என்ன? நான் அங்க சொல்ல மாட்டேயா? அங்க சொல்ல மாட்டேன். கட்டக்காரரை பாரு தாளக்காரரை பாரு கரேர்னு இருக்காரு. அவன் அம்மா கறிக்கட்டை சாப்பிட போய் தான் இப்ப ஒரு கரேர்னு இருக்காரு. அப்ப உங்க அம்மா என்ன சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்டதா? எங்க அம்மா சாப்பிட்டது பழம். ஆமா என்ன பழம்? உலகத்திலேயே பெரிய பழம். பெரிய பழம்னா என்ன பழமா? தேனாக தித்திக்கும் பழம். அது என்ன பழம்? முள்ளு முள்ளா இருக்கும். அதுக்குள்ள நிறைய கொட்டை இருக்கும். அது என்ன பழமா? அதுதான் பலாப்பழம். ஆமா பலாப்பழம் தான் தேனா தித்திக்குமோ? ஆமா எங்க அம்மா மலையாளத்துல பிறந்தவங்க. அங்க பலாப்பழமா சாப்பிட்டு தான் நான் இப்படி இருக்கேன் பலாப்பழம் மாதிரி. என்ன செய்ய? ஐயா என்ன உடுக்கற உங்க அம்மா என்ன பழம் சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்ட பழம் உலகத்திலேயே பெரிய பழம். அது என்ன பலாப்பழமா? எக்கோ உலகத்திலேயே பெரிய பழம் பலாப்பழமா? கிடையாது. அப்போ தக்காளி பழமா? தக்காளியா? பூசணிக்காயா?
கிடையாது கிடையாது. தடியங்காயா தடியங்காயா தடியங்காய கழித்து கழிக்கவா 12 மணிக்கு? ஆமா. அப்ப என்ன பழம்? அதுதான் உலகத்திலேயே பெரிய பழம். பெருசுதாயா என்ன பழம்னு சொல்லு. 3 கொட்டை பழம். அது என்ன 3 கொட்டை பழம்? 3 கொட்டை எப்படி சமயத்துல 4 கொட்டை இருக்கும். அதான் என்ன பழம்? ஆமா, ஒத்த கொட்டை இருக்கும். இது என்ன பழம்யா? சைடுல ஒதுங்கி இருக்கும். அதுதான் பனம்பழம். பனம்பழம். ஆமா, அதானே பார்த்தேன். இதுக்கு தான் எக்கோ வச்சிருக்காரு. பனம்பழம். ஆமா, பனம்பழமா? பனம்பழத்தை கீழே போட்டு சுட்டு தீயில போட்டு சுட்டு அது சுட்டு சாப்பிட்டு எங்க அப்பா எங்க அம்மா பெத்து போட்டுச்சு. உங்க அப்பா உங்க அம்மா பெத்து போட்டாரா? எங்க அம்மா எங்க தங்கச்சி பெத்து போட்டுச்சு. அதானே பார்த்தேன். பனம்பழத்தை சாப்பிட போயிட்டா இப்ப நாங்க 3 பேரும் பனமரம் மாதிரி இருக்கோம். ஆமா ஆமா. ஆகையினால் கையும் காலும் பனமரம் மாதிரி இருக்கு ஐயா. ஆமா, அந்த உலகத்திலேயே பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டா அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆமா. என்னன்னா என்ன? இந்த உலகத்திலேயே என்ன? வருத்த முத்து முளைக்கும்னா ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன சொல்லு பாப்போம். என்ன? அதுதான் பனைப்பழம். பனைப்பழம் இல்ல, அவன் கூட சேர்ந்து அப்படி வருதியா. அதுதான் பனம்பழம். பனம்பழம். பனம்பழத்தை எடுத்து தீயில போட்டு சுட்டு அத சூப்புன்னு சூப்பி சாப்பிட்டு அந்த கொட்டையை சும்மா தூக்கி போட்டோம்னு வை. ஆமா, அது மத்த பச்சை கொட்டையை போடுறதை விட ஆமா இந்த கொட்டை தான் முதல்ல முளைக்கும். அதான் இந்த உலகத்துல வருத்த முத்து முளைக்கும்னா அது பனம்பழம். அது பனம்பழம் மட்டும்தான். ஆமா. ஆகையினாலே சரி ஐயா. என்ன ஐயா கலத்துறாங்க ஐயா. கவர் பண்ணியாச்சு. சரி, உங்க அம்மா என்னையா சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்டதா சொல்லிட்டான். என்னத்தையா சொல்லிட்டான்? அவசரப்பட்டு முந்தி தேங்காயா நல்ல ஆண்முறையா பார்த்து சாப்பிட்டாங்க. சரி, இளநீ வழுக்க. ஆமா, 8வது மாதத்திலே கட்ட பண்ண விட்டு திம்பார். 9வது மாதத்திலே ஓலை போல சுழண்டிடுவார். 10வது மாதமாச்சு பரிபூரண கருப்பமுற்று ரத்த கண்ணீர் ஆச்சுதையாளை கிடையாது. ஹரிச்சந்திர மன்னன் மனைவி எங்கள் சந்திரமதி பெண்குடியார். 10வது மாதத்துல பரிபூரண கருப்பமுற்று அயோத்தி மாம்பட்டணத்திலே முறியவன பரம்பரைக்கு முதல்வனாய சந்திரமதியுடைய திருவயந்தி யார் வந்து பிறக்க போறா? அயோத்தி மாம்பட்டணத்தை அரசால ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அது எப்படி பிறக்க பாருங்க. எப்படி பிறக்கின்றது? அம்மா வயர்கள் வந்து ஆண் குழந்தை ஒன்றை பெற்று சந்திரமதி பெண்கொடியார் அந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே அடிபடியாக வயர்கள் வந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த காலத்துல சொல்லுவாங்க அழகான ஆண் குழந்தை. ஆம்பளை பிள்ளைக்கு தான் அந்த காலத்துல ஆசைப்படுவாங்க. எதுக்கு அரசாளருக்கு பிள்ளை வேணும்ல. அதாவது என்னம்மா அந்த காலத்துல ஒரு வீட்டுல பேர்காலம் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல ஒரு பாட்டி பேர்காலம் பார்ப்பாங்க. சரி, சுத்தி ஒரு 4-5 பாட்டிமார்கள் நிப்பாங்க. அந்த ஊருக்கு ஒரு பாட்டி இருப்பா. ஆமா, பேர்காலம் பாக்கிறதுக்கு இல்ல, ஊரை கெடுக்கிறதுக்கு உங்க பாட்டி இருப்பா. ஆமா, பேர்காலம் பாக்கிறதுக்குன்னு. சரி, வெளியே நிக்கிறவங்களுக்கு குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு இவங்க சொல்லாம வெளியே நிக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆமா, ஆண் குழந்தை பிறந்த
பிறந்தா முத்து போல 3 குலவை போடுவாங்களாம். எப்படி போடுவாங்க குலவை போடு? அது என்னம்மா மறந்து போச்சையா? குலவை போடுறதுக்கு மறக்குமோ? என்ன எங்க குள்ளநரி கூப்பிடுது? குள்ளநரியா? குள்ளநரி கூப்பிடதானே செய்யும் உனக்கு. என்ன அது பிறந்தவளுக்கு ஆமா 3 விஷயம் முக்கியமா தெரியணுமா? தெரியணும் தெரியணும். என்னலாம் சொல்லு பாப்போம். 3 விஷயமா? சாப்பிடணும், மேக்கப் போடணும், மேக்கப் போடணும். ஆமா. அது இப்ப உள்ள பெண்களுக்கு. ஓ மொண்டாட்டிட்ட சொல்லு அப்படி. அப்ப உள்ள பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணுமா? அது என்னையா? 2 விஷயத்தை நான் சொல்லிருந்தேன். ஆமா. 3வது விஷயத்தை நீ சொல்லு. சரி சொல்லுதானே. 1 ஆமா முதல்ல ஆமா வீட்டு வாசல்ல முத்தத்துல கோலம் போட தெரியணும். கோலம் போட தெரியணும். கோலம் போட தெரியணும். ஆமா. 2வது ஆமா குலவை போட தெரியணும். குலவை போட தெரியணும். 3வது என்ன சொல்லு பாப்போம். 3வதா சாணி தொளிக்க தெரியணும். சாணி தொளிக்கணுமா? ஆமா. அது அப்படித்தான் மழை பெற அப்படித்தான் ஒரு நாள் பெஞ்சு ஊர் அழிக்கத்தான் செய்யும். என்னையா தெரியணும் அதை சொல்லுங்க ஐயா. நீ தேடி கண்டுபிடிச்சுக்கோ. ஆகையினால் கூகுள் எடுங்க தேடுவோம். ஆனா ஆமா 3 விஷயம் தெரியணும். ஆமா. கோலம் போட தெரியணும், குலவை போட தெரியணும். குலவை போட தெரியணும். ஹரிச்சந்திர மன்னனுக்கு ஆமா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த மருத்துவம் பார்க்க வந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஆமா முத்து மாதிரி 3 குலவை. அடேங்க அப்பா. நீங்க 3 குலவை போட ஆமா வெளியே எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா பெண் குழந்தை பிறந்தா அயோத்தி நாட்டுக்கு வாரிசு வந்தாச்சு. ஆமா. பெண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரே குலவை ஓஞ்சி போன குலவை. எதுக்கு ஓஞ்சி போன குலவை போடுறாங்க? ஆமா பொம்பளை பிள்ளை புடுங்க பிறந்தது. அப்படி இல்ல ஆம்பளை பிள்ளை ஆள பிறந்தது. பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆமா நிறைய இடத்துல குலவை போட வேண்டியிருக்கு. ஆமா. அதனால முதல்ல ஒரே குலவையோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. அப்படியா? ஆமா. அது சரிதான். உட்காரும் போது ஒரு குலவை. ஆமா. எந்திக்கும் போது ஒரு குலவை. தண்ணி ஊத்தும் போது குலவை. ஆமா. சடங்கு வைக்கும் போது குலவை. கல்யாணம் முடிக்கும் போது குலவை. தாலி கட்டும் போது குலவை. மறுபடி பிள்ளை வைக்கும் போதும் குலவை. ஆமா. அதனால ஆமா ஆம்பளை பிள்ளைனா 3 குலவை. 3 குலவை. பொம்பளை பிள்ளையா இருந்தா ஒத்த குலவை. ஒரே ஒரு குலவை. அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆமா. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தாதான் சந்தோஷம். ஏன்னா புருஷன் வீட்டுல இருந்தாவது என்னத்தையாவது புடிங்கி கொண்டாந்து பெத்தவங்களை காப்பாத்திடுவா. ஆமா. புருஷன் ரொம்ப கொடுத்து மலமலையா குமிச்சிருவார்ல. நாங்க கொண்டு வந்து போறதுக்கு. இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா சங்கடம் தான். ஆமா. அப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தவங்களை பார்த்து பரவாயில்லையப்பா கொடுத்து வச்ச மகராச. ஆமா. அதுக்கு மத பிரசவத்திலேயே ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டும்பாங்க சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளையா? ஆமா. தட்டை ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு இப்ப சொல்லுதாங்கம்மா. உண்மைக்கும் சொல்லுதாங்க. என்ன செய்ய? ஆமா. கடைசி காலத்துல ஒன்னும் பார்க்க மாட்டான். உங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளை பார்த்தா அப்படிதான் சொல்லணும். நாங்க அதுக்கு தான் எங்க அம்மா அப்பாவை சீக்கிரமே அனுப்பிட்டோம், கஷ்டப்பட வேண்டாம்னு. எங்கய்யா? ஊருக்கு அனுப்பியிருக்கோம். வெளிநாட்டுக்கா? ஆமா. பார்த்தான். ஆமா. அந்த ஹரிச்சந்திர மன்னன் பெற்ற மகனுக்கு பாடனிக்கு குழந்தையை கையெடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தலையடங்கா சேனை போட்டு அழகு மகனாகப்பட்ட அந்த ஆண் குழந்தையை குளிப்பாட்டி ஆமா கொண்டு வந்து சந்திரமதி கையிலே கொடுத்தார். அந்த சந்திரமதி பெண்கொடியார் குழந்தைய கையிலே வாங்கி என்ன செய்கின்றான்? வாரி கையெடுத்தால் வலது கன்னத்தில் முத்தமிட்டார். ஏந்தி கையெடுத்தால் இடது கன்னத்தில் முத்தமிட்டார். மாத்திரல்ல கையெடுத்தால் குழந்தைக்கு மறு கன்னத்தில் முத்தமிட்டார்.
முத்தமிட்டா கொடுத்தா மாத்தி 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 பிள்ளைய பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். குழந்தைய கையில் எடுத்தா ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே கொண்டு வந்து காட்டினார். ஹரிச்சந்திர மன்னன் ஆமா ஆசையாக குழந்தையை கையில் எடுத்து 16வது நாள் அன்று ஆமா அந்த குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி பிறந்தா பேர் வைக்கணும்லாமா? கண்டிப்பா பேர் வைக்கணும். பேர் இருந்தா தானே பிள்ளைய கூப்பிட முடியும். பேர் இருந்தா தானே கூப்பிட முடியும். ஆமா வெறும் கருங்கல் இருந்தாலும் ஆமா கல்லுன்னு பேர் இருந்தா தானே கல்லுன்னு சொல்ல முடியும். அதையினால் ஹரிச்சந்திரன் பெற்ற மகன் அந்த அழகு ஆண் குழந்தைக்கு அயோத்தி மாம்பட்டணத்திலே என்ன திருநாமம் சூட்டுகின்றார்? என்னையா சூட்டுகின்றார்? அரம்பையர்கள் குலவை போட அகிலமில்லா நாடு என்ன பெயர் கொடுக்கின்றார்? அரம்பையர்கள் குலவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க மங்கையர்கள் குலவை போடு மாநிலமெல்லாம் நடுநடுங்க அயோத்தி மாமண்டலத்தை ஆளவங்க அழகு குழந்தைக்கு யாரு பேர் கொடுக்கின்றார்? சூரிய குலம் பரம்பரையிலே வந்துதித்த அழகு குழந்தைக்கு உலகமெல்லாம் ஆள பிறந்ததினாலை லோகமெல்லாம் ஆள பிறந்த காரணத்தினால் அழகான அந்த ஆண் குழந்தைக்கு லோகிராஜன் என்று பெயர் கொடுத்தார். என்ன பெயர் கொடுக்கின்றார்? ஹரிச்சந்திரன் பெற்ற மகன் அந்த அழகு குழந்தைக்கு சந்திரமதி பெற்ற ஆண் குழந்தைக்கு லோகமெல்லாம் ஆள பிறந்ததினாலே லோகிராஜன் என்று பெயர் கொடுத்தார். லோகிராஜன் என்று பெயரை கொடுத்தார். அப்படி பெயரை கொடுத்து மகனாகப்பட்ட லோகிதாசனை ஹரிச்சந்திர மன்னர் சந்திரமதி பெண்கொடியா அயோத்தி மாம்பட்டணத்திலே எப்படி வளர்த்து வாரார்? எப்படி வளர்த்து வருகின்றார்? தாயமிருதம் பாடுவோடி போராடி உறக்காடி உண்டமியால் வளர்த்துவாரார். உறக்காடி உண்டமியால்
சந்திரமதி பெண்குடியார் ஆமா வளர்ந்து வருகின்றார் எப்படி வளர்த்து வருகின்றார் கரையிலே விட்டோமானால் கரையிலிருந்து வருமா தரையா ஆமா கரையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பாதங்கள் நோகும் என்று மாரதிலே தொட்டி கட்டி அடியிலே நடை வளர்த்தி தோழதிலே தொட்டி கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி ஆத்தனிதான் பார்த்தேன் தொடையதிலே நடை வளர்த்தி அதாவது என்ன இப்பமும் பிள்ளைய தோல்ல தொட்டில் கட்டி வளர்க்கவங்க இருக்கத்தான் செய்தாங்க ஆமா பாத்திருக்கியம்மா பாத்திருக்கேன் என்ன நடக்கின்றது இலையிலே சாதம் வைத்தால் எடுத்து உங்க நாளாகும் கட்டிலே சாதம் வைத்தால் வாரி உங்க நாளாகும். ஐயா பாவம் அந்த பிள்ளைய நானே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன், நீ ஊத்து பாக்காதையா அவசரத்துக்கு ஆள் கிடைக்கல கட்டிலே சாதம் வைத்தால் ஆமா வாரி உங்க நாளாகும் என்று சொல்லி அழகு மகனாகப்பட்ட அந்த லோகிதாசனை கும்பாவிலே சாதம் வைத்து தந்தையை வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வரும்போது வயது என்ன ஆச்சு ஹரிச்சந்திரன் பெற்ற மகன் அழகு லோகிதாசனுக்கு உற்றாமூன்று வயதுமாஜி யாருக்கு வயதிலே முடியிறக்கி காது குத்தி கடுக்க வேண்டார் கைக்கு தங்க வளையலிட்டார் மேல்முருகு பொன்னாரை விடுகெடுக்க மோதிரமா கூடாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்து கூடாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்காரம் செய்து மகனாகப்பட்ட லோகிதாசனை வளர்த்து வரும்போது லோகிதாசனுக்கு வயசு என்ன ஆச்சு சரியா 7 வயதான லோகிதாசன் அயோத்தி மாமட்டனத்திலே ஹரிச்சந்திர மன்னனோடு சந்திரமதி பெண்ணாளோடு 7 சேன படைகளோடு ஹரிச்சந்திர மன்னன் ஒரு நிமிஷம் ஹரிச்சந்திர மன்னன் ஆண்டு வரும்போது எப்படி ஆண்டு வருகின்றார் அப்படி ஹரிச்சந்திர மன்னன் ஆண்டு வரும்போது ஆண்டு அண்ணனும் தம்பியுமாக கணவனும் மனைவியுமாக அப்படி ஆண்டு வரும்போது 7 வயதான லோகிதாசன் அயோத்தி மகாராணி அவர் வாழ்ந்துவார் தலைமகனுமாக நானே அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே பட்டணத்திலே ஆண்டு வரும்போது ஹரிச்சந்திர மன்னனுக்கும் சந்திரமதி பெண்ணாளுக்கும் லோகிதாசனுக்கும் அயோத்தி மாம்பட்டணத்துக்கும் 7 காலம் வருகிறது வரும்ல. ஆமா 12 வருஷம் இருக்கிறோம். ஆமா 6 வருஷம் நம்மள மேல தூக்கி விடும் 6 வருஷம் கொடுத்தத வாங்குறதுக்கே பின்னாடி கேது வருவான். அப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும். ஆமா ஆகையினால் அந்த ஹரிச்சந்திர மன்னனுக்கும் அயோத்தி
மாம்பட்டணத்துக்கும் கேடு காலம் வருகின்றது. எப்படி வருது? கதை இப்படி இருக்கும்போது என்ன நடக்கு? என்னையா நடக்கின்றது? இந்திர லோகமதி ஆண்டவராய் இந்திரனோ ஆதிவல்லி கையிலே அழகுள்ள இந்திரனோ இந்திர சபையடியிலே யாராய் ஐவாரா முங்கோடி இவர்களும் தேவர்களோ நான் வந்து என்றாயிரோ இவர்களும் சேர்ந்து இந்திர லோகமேனி இந்திர லோகமேனி ஏகி வராயோ அயோத்திமான் பட்டணத்திலே இவர்கள் கதை இப்படி இருக்கு. அதாவது என்ன? எல்லா லோகத்துக்கும் அதிபதியாகப்பட்ட லோகம். அது எந்த லோகம் அம்மா? அது எந்த லோகம் ஐயா? அமரர் தேவர்கள் வாழக்கூடிய லோகம். தேவர்கள் வாழக்கூடிய லோகம். 30 கோடி முனிவர்களும் தேவர்களும் அமரர்கள் எல்லாம் வாழக்கூடிய லோகம். வாழக்கூடிய லோகம் அதுதான் இந்திரலோகம். அந்த இந்திரலோகத்தை அமரர்களுக்கெல்லாம் அதிபதியாக அங்க யார் ஆண்டு வருகின்றார்? தெய்வேந்திர மன்னன் ஆண்டு வருகின்றார். அதாவது தெய்வேந்திர மன்னன் ஆண்டு வரும்பொழுது 12 வருடத்திற்கு ஒரு முறை மகா சபை கூடுவது வழக்கம். பார்த்தான் 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்திரனுடைய சபை கூடுவது வழக்கம். ஆமா, யாரெல்லாம் வராங்க? அதனாலதான் அதுக்கு பேரு மகா சபை. ஆகையினால் புரிஞ்சுதா? அந்த இந்திர சபையதிலே தேவர்கள் அமரர்கள் முனிவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்திருக்க 7 ரிஷிமார்கள் யாரெல்லாம்? வசிஷ்டகுரு, விஸ்வாமித்திர மகரிஷி, மலைக்கோட்டு மாமுனிவர் என்று சொல்லப்பட்ட 7 தவமுனிவர்கள் அமர்ந்திருக்க இந்திர லோகத்திலே கூட்டம் நடக்கின்றது. ஒருத்தருக்கு பேசுறாங்க. தெய்வேந்திர மன்னன் 7 தவ ரிஷிகளையும் பார்த்து கேட்கின்றார். ஐயா, இந்த உலகத்திலேயே பெரிய படைப்பு மனிதன் படைப்பு தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் விட உயர்ந்த இனம் அப்படின்னு சொல்றது எந்த இடத்தை சொல்லுவாங்க? அது வந்து மனித இனம் அப்படின்னு சொல்லுவாங்களே. மனிதராக பிறந்தவர்களிலே சிறந்தவர் யாரு? இப்போ எல்லா இனத்தை விடையும் சிறந்தது மனித இனம் தான். மனிதர்கள் சிறந்தவர் யாரு? நம்ம தாளக்காரர் என்று. நம்ம தாளக்காரர். நம்ம தாளக்காரர் மாதிரி பிறகு கொடுத்துலாம் வச்சிருக்கணும். ரொம்ப சிறந்தவர். ஆகையினால் பார்த்தார் தெய்வேந்திர மன்னன் கேட்டவுடனே விஸ்வாமித்திர மகரிஷி பார்த்தார். கொட்டாயி என்னம்மா? என்ன விஸ்வாமித்திர மகரிஷி பார்த்தார். மன்னா தேவேந்திர மன்னா இது என்ன கேள்வி? உங்களுக்கு வரம் தெரியாதா? எனக்கு தெரியாதே. இது உங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கா? தெரியாதே என்று அந்த தேவேந்திர மன்னன் சொன்னவுடனே பார்த்தார். விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுகின்றார், ஐயாவே இந்திரனே சிறந்ததோடு படைப்பதே என்னை போல தவம் ஆசைதான் மறந்து அந்த பண்ணாசைதான் மறந்து உடமை மேல ஆசை உள்ளான் ஆசையெல்லாம் தான் மறந்து அழகு தவங்கள் அது தானும் ரிஷியாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு என்று இந்திர சபையிலே விஸ்வாமித்திர ரிஷியிடத்திலே தெய்வேந்திர மன்னன் சொல்லுகின்றார். ஆகையினால் சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் போது பார்த்தார். அவர் 2 வாங்கிட்டு போனாரு.
அதான் உடனே திருப்பி கொடுக்காரு. ஆகையினால் ஹரிச்சந்திர மன்னனும் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அயோத்திமா பட்டணத்திலே இருக்க. அவன் பார்த்தான் ஹரிச்சந்திர மன்னன் இங்க இருக்க விஸ்வாமித்திர மகரிஷி இடத்திலே கேட்காரு, இந்த உலகத்துல யார் சிறந்த மனிதர், யார் சிறந்த பயந்துட்ட நானும் யார் சிறந்த மனிதர் என்று இந்திரலோகத்திலே தெய்வேந்திர மன்னன் கேட்க அவன் பார்த்தார் விஸ்வாமித்திர மகரிஷி. என்ன சொல்லுகின்றார்? ஐயா ஐயா ஏ இந்திரமன்னா தெய்வேந்திரா, இந்த உலகத்துல சிறந்த மனிதர் யார் என்று கேட்கிய. நீ சொல்ல பாப்போம். உலகத்துல சிறந்த மனுஷன் யாரு சொல்லு பாப்போம். உலகத்திலேயே சிறந்த மனிதர் என்னுடைய கணவர். யாரம்மா? அடே அப்பா, இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் என்று கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சொல்லுதாரு. தெய்வேந்திர மன்னா என் தாளக்கார்ட்ட கேட்கலையா? தாளக்காரர் என்னதான் சொல்லுவாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த ஆமான்ட்டாரு. தெய்வேந்திர மன்னா ஆசை மறந்து ஐம்புலனையும் உள்ளடக்கி சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு வேண்டாம், நகர வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று முற்றும் துறந்து எல்லாம் மறந்து ஆண்டவன் பகவான் ஒருவரையே நினைத்து தவமிருந்து தவ வலிமையினாலே மர உரி தரித்து இந்த மாநிலத்திலே வாழ்கின்ற தவ முனிவர்கள் ரிஷிகள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் என்று விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காரு. பின்னாடியே வந்து அவையார் அதான் சரிங்க அவையாரு. ஆகையினால் அவன் பார்த்தார் இதை யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? யாரு? வதிஷ்ட குரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. விஸ்வாமித்திரர் இப்படி சொல்லுதாரு, இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் நம்மள மாதிரி தவ முனிவர்கள் ரிஷிகள் தான் விஸ்வாமித்திரர் சொல்லுகிறாரு. ஏற்கனவே ஒரு பழவருக்கும் இன்னொரு பழவருக்கும் ஆகாது. அவர் என்னதான் சரியா சொல்லிருக்கட்டும், அது தப்புன்னு அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதா இன்னொரு பழவரோட வேலையா புலவர் போறாம இருக்கும்லயா. அதே மாதிரி தான் இவர் முனிவர்கள் தான் சிறந்தவர்கள் விஸ்வாமித்திரர் சொல்ல. வதிஷ்ட குரு அதற்கு ஏற்கிறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா வதிஷ்ட குரு பிராமணர், விஸ்வாமித்திரர் சத்திரியர். அப்படிதானம்மா? தெரியாதியா? அதுவும் தெரியாதா? விஸ்வாமித்திரர் ஒரு நாட்டு அரசனா இருந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்து அரச பதவியை வேண்டாம்னு சொல்லிட்டு ரிஷியா வந்தவர். விஸ்வாமித்திரர் சொன்னதை வதிஷ்ட குரு சரின்னு ஏத்துக்கிட மனசு இல்ல. அப்ப ஓடி வந்து மரித்தார். ஐயா விஸ்வாமித்திரரே, எந்த அடிப்படையில நீங்க முனிவர்கள் சிறந்தவர்னு சொன்னீங்க? அதை எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு மனுஷன் எல்லா ஆசையும் மறந்துட்டான்னா அவன் தான் இந்த உலகத்துல சிறந்தவன் என்று விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே வதிஷ்ட குரு சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? கிடையவே கிடையாது, நான் ஒத்துக்கிட மாட்டேன். இந்த உலகத்துல சிறந்தவர்கள் யார் என்று பார்த்தோமையானால் யார சொல்லுகின்றார்? கையில் ரிஷிக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சிறந்த மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? செங்கோல் கையில் பிடித்து தன்னுடைய மக்கள் போலவே நாட்டு மக்களை நினைத்து, நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பமாக நினைத்து நீதி நெறி தவறாமல் சொன்ன சொல் பிறவில்லாமல் ஆகையினால் மக்களுக்காக வாழ்ந்து சத்தியத்தின் வழியிலே நின்று சொன்ன சொல் தவறாமல் தர்மத்தோடு நான் தாம் பெற்ற மக்களாக நாட்டு மக்களாக நினைத்து ஒருதாய் பெற்ற குழந்தை போல எல்லோரையும் நினைத்து உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற நாட்டை அரசாட்சி செய்கின்ற அரச மன்னர்கள் தான் இந்த உலகத்திலே சிறந்த மனிதர்கள் என்று செங்கோலை கையில் சிறந்ததொரு மன்னர் அவரை எடுத்து
நீ சொல்லி நான் கேட்கவா, நீ சொல்லி நான் கேட்கவா, நான் சொல்லி நீ கேளு என்று. ஆமா, இருவேர்களும் இவர் தவமுனிவர் தான் சிறந்தவர்னு விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு. ஆமா, அப்ப இவர் என்ன சொல்லுவாரு, என்ன சொல்லுகின்றார், தவமுனிவர்கள் சிறந்தவர்கள் அல்ல, கிடையாது கிடையாது. என்ன அவர்களுடைய சுய நிம்மதிக்காக ஆமா எல்லாத்தையும் வேண்டாம் அவங்க சுயநலமா யோசிக்க போய்தான் ஆமா ரிஷிகளா வந்திருக்காங்க. ஆனா ஆமா ஒரு நாட்டினுடைய அரசன் நாட்டு மக்களை அவன் மக்களாக நினைத்து உலகத்தை ஒரே குடும்பமாக நினைத்து ஒரு நாட்டினுடைய அரசன் செங்கோல் கையில் பிடித்து சீமையெல்லாம் ஆள்கின்ற, ஆனால் சீமையெல்லாம் ஆள்கின்ற ஒரு அரசன் நீதி நெறி தவறாது சொன்ன வார்த்தை மாறாது சத்தியம் தவறாமல் இந்த உலகத்தை ஆள்கின்ற அரசன் தன் மனை தவற பிறன் மனை நோக்காத. அப்படின்னா என்னம்மா, அதாவது நம்ம இடத்தை தவிர அடுத்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது. மனநல் வீட்டு மனம் இல்ல, அதுதானே ஐயா, அதுதான் எனக்கு தெரியும். வீட்டம்மாவா சொன்னேன். ஓ வீட்டம்மாவா, ஆமா. அப்ப மனைவி, அதாவது தன் மனை தவிர பிறன் மனை நோக்காது இந்த உலகத்திலே வாழ்கின்ற அரசர்கள் அனைவர்களும் அவங்கதான் சிறந்த மனிதர்கள் சொல்லுகிறார். ஐயா என்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. அவருக்கு வரும்ல. ஐயா வதிஷ்டகுரு, நீங்கள் சொல்வதை போல உலகத்துல யாராவது ஒருத்தர் உண்டா என்ன அவர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப ஆண்டியா அலைறவங்க கூட பண்டாரமா அலைறவங்க கூட ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க. அப்படிதானம்மா? ஆமா, அடேங்கப்பா, சீடர்கள் எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு குதூகலமா இருக்காங்க ஐயா. அது சாமியாருமா ஐயா, பயமா இருக்கு ஐயா சொல்லதுக்கு, செய்வன வச்சிருவாங்களோன்னு. வார்த்தை மாறிடாமல் சத்தியமுந்தவரிடாமல் பிறன்மனை நோக்காமல் இந்த பூமியிலே யாருமில்லை அரசர் குலம் கண்டதோடு யாருமே இல்லை என்று விஸ்வாமித்திர மகரிஷி வதிஷ்டகுருவிடத்திலே சொல்லுகின்றார். ஐயா, நீங்கள் சொல்வதை போல இந்த அகில உலகத்திலே ஒரு ஆண்மகன் கிடையாது. ஆனால் சத்தியம் தவறாமல் நீதி நெறி தவறிடாமல் சொன்ன வார்த்தை மாறிடாமல் இந்த உலகத்துல அரசன் சொல்ல யாருமே கிடையாது. அப்படி ஒரு அரசன் இல்லாத போது அரசர்கள் எப்படி சிறந்த மனிதர்கள் ஆவார்கள் என்று அந்த விஸ்வாமித்திர மகரிஷி வதிஷ்டகுரு இடமாறி அவர் எடுத்துரை கோழிகளை என்ன நடக்குமா விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுகின்றார். ஐயா என்ன வதிஷ்டகுருவே என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுகிறீர்கள், நீதி நெறி தவறாமல் சத்தியம் தவறாமல் பிறன் மனை நோக்காமல் இந்த உலகத்துல ஒரு அரசனை பார்க்கவே முடியாது. நான் சொல்வதில் நியாயம் இருக்குல்ல. அரசனாலே அரண்மனை இருக்கும், அரண்மனையினாலே அந்தப்புறம் இருக்கும். மகாராணிக்கு தோழிகள் நிறைய பேர் இருப்பாங்க. யாரும் பார்க்காம இந்த உலகத்துல இருக்க முடியுமா? முடியாது. அதனால குளிர்ந்து பாரு, அதனால் தலைமுடியெல்லாம் நட்டுக்கு நிக்கி பார்த்தார் விஸ்வாமித்திரர். இதை போல மன்னன் இங்கு யாருமே இருக்க முடியாது என்று விஸ்வாமித்திரர் சொல்ல பார்த்தார் வதிஷ்டகுரு. விஸ்வாமித்திர மகரிஷியே இப்படி ஒருத்தர் இல்லன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல
சொல்லுங்க 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 நான் ஏத்துக்கிடுவேன். ஆமா ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க, ஒரு நாளும் நீங்க சொல்லக்கூடாது என்று ஆமா அதிர்ஷ்ட குரு சொல்ல யாரா இருக்காங்கல்ல, ஆமா யார் இருக்கா என்கிட்ட சொல்லுங்க 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 என்று சொல்ல உடனே அதிர்ஷ்ட குரு சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? ஐயா சபையோர்களே விஸ்வாமுத்திரர் சொன்ன உடனே அதிர்ஷ்ட குரு சொல்லுதாரு சொல்லுகின்றார். உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க, ஆமா இல்லன்னு சொல்லாதீங்க. விஸ்வாமுத்திரர் சும்மா விட்டாரா? அவர் சும்மா விடுவாரா? உங்களுக்கு தெரியுமா? ஆமா எனக்கா? ஆமா எனக்கு தெரியாது. அப்ப யாருக்கு உங்களுக்கு தெரிய போய்தானே சொல்லுதீங்க? ஆமா அதையினால் சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க என்று அதிர்ஷ்ட குருவிடத்திலே விஸ்வாமுத்திரர் சொல்ல உடனே அதிர்ஷ்ட குரு சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? ஐயா தெய்வேந்திர மன்னா 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் முன்பாக அதிர்ஷ்ட குரு சொல்லுகின்றார். நான் சொல்வதை போல ஒரு மன்னன் இந்த அகிலத்திலே உண்டு, இந்த அகிலத்திலே உண்டு, இல்லாம நான் சொல்வேனா? முடியாது முடியாது என்று ஆமா அந்த அதிர்ஷ்ட குரு என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ஐயா விஸ்வாமுத்திரரே அயோத்தி ஆண்டு மன்னனாக திருச்செங்கு மகராஜ பெற்றெடுத்த செல்வமையா பொய் சொல்லாமையனாவே பொய் சொல்லாமையனாவே புகழ்வேறியாடி சென்றே ஹரிச்சந்திர மன்னனாவே ஆண்டுவாரா அயோத்தியை நீதி நெறி தவறிடாமல் சொன்னை சொல்லு மாறிடாமல் அகிலமெல்லாம் ஆண்டுவாரா வீரன் மனை நோக்கிடாமல் பேர்வரிய ஹரிச்சந்திரே சத்தியத்தின் வழியறியிலே சத்தியத்தின் வழியறியில் ஹரிச்சந்திரன் சந்தோஷமா ஆண்டுவாரா சத்தியத்தின் வழியறியிலே சந்தோஷமா ஆண்டுவாரா விஸ்வாமுத்திரரே ஒருவர் உண்டு இந்த உலகத்திலே யாரையா பொய் சொல்லாமையனாக ஆமா அவனிகளை 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்ட அயோத்திமான் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சூரிய குல பரம்பரையிலே உதித்த ஹரிச்சந்திர மன்னன் சொன்ன சொல் தவறிடாமல் ஆமா நீதி நேர்மையோடு பிறன்மனை நோக்காமல் ஆமா தான தர்மங்களோடு கேட்டவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் இந்த உலகத்திலேயே சிறந்த மன்னன் என்று ஆமா உலகத்திலேயே சிறந்த மனிதன் ஹரிச்சந்திர மன்னன் என்று ஆமா அதிர்ஷ்ட குரு விஸ்வாமுத்திரரிடத்திலே சொல்ல பார்த்தார். ஆமா விஸ்வாமுத்திரர் நினைக்கின்றார் எனக்கு அப்பவே தெரியும் அதாவது ஆமா உலகத்துல எத்தனையோ அரசன் இருக்கான், ஆமா அவனை எல்லாம் விட்டுட்டு ஆமா இவர் சொல்லி கொடுத்த இவருடைய மாணவர் ஹரிச்சந்திரன உலகத்துல பெருசுன்னு சொல்லதுல ஆச்சரியமே இல்ல. கிடையாது அப்படிதானம்மா? ஆமா நீ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்ததை ஆமா அவங்க படிக்கிறதான கரெக்ட்னு சொல்லுவ. ஆமா